ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசியில் சுக்கிரன் பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும், சிம்ம ராசியில் செவ்வாய் கேது, அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு நினைவுக்கு வருது அம்மனின் பிரார்த்தனைகள். அம்மனிடம் சென்று நம்ம என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் பண்ணணுமோ, எல்லாருக்கும் என்னென்ன நேர்த்தி கடன்கள்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க. அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள்ன்றது மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி சுக்கிரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். 29ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த 29ஆம் தேதி கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள், துயரங்கள், அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்போ எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு கல்வி திறமை வாய்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. கல்வின்றது இவர்களுக்கு அளவே கிடையாது. கடல் அளவு எப்படி நம்ம கடல்ல கரையை கண்டுபிடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு கடல் அளவு ஒரு படிப்பு திறமையை உடையவர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஆனா அதனுடைய வெயிட்டேஜ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும், படிக்காமலேயே போய் எக்ஸாம் எழுதிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புலாம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த கன்னிராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அளவிற்கு அந்த இன்ட்யூஷன்ற சக்தின்றது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு அதிபதி புதன். புதன் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப கிளவரா யோசிப்பாங்க. அதே சமயத்துல ஒரு பொருளை மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை மதிப்பீடு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இவர்களுக்கு இன்ட்யூஷனும் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேரை மதிப்பிடுவதும், இவன் சரியா இருக்குமா, இவனோட பழகிறது இல்ல நல்லா இருக்காதா அப்படின்ற மாதிரியாக அவர்களை ஒப்பிடுவதில் ரொம்ப மிக திறமை உடையவர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இவர்கள் ஏமாற்றப்பட்ட இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் அதிகமாக ஏமாறக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் கோபமே வராம இருக்கிறது. மற்றவர்கள் நம்பி சில விஷயங்களை ஒப்படைப்பாங்க. அதே சமயத்துல அந்த மற்றவர்களும் பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன செஞ்சாலும் இவர்களுக்கு கோபம் வராது அப்படின்னால இவர்கள் மேல ஏறி 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 இது என்ன சொல்றது, குனிய குனிய குட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அததான் இந்த கன்னிராசி என்பர்கள் பெரிய நெகட்டிவா வச்சிருப்பாங்க. யாருக்கானாலும் சரி குனிந்து வளைந்து கொடுத்து தன்னுடைய சூழ்நிலையை மாற்றி கொண்டு எப்போதுமே அட்ஜஸ்ட் பண்ணி போறதுனாலதான் ஒரு இடத்துல கோவப்பட்டா அந்த இடத்துல சில பிரச்சனைகள் தீரும்ன்றது இவர்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட மற்றவர்களை நம்ம கடுமையாக பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால அந்த இடத்துல கோவப்படாம இவர்கள் சாந்தமா வர்றதுனால அந்த இடத்துல தப்பு இவர்கள் மேலதான் இருக்கு அப்படின்னு முழுமையாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம்லாம் தான் இருக்கும். இந்த மாதிரிதான் இந்த கன்னிராசி என்பர்கள் எல்லா இடத்துலயும் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஒரு இரட்டிப்பு அமைப்பு, அதாவது ஒரு இரட்டைத்தன்மையான ஒரு அமைப்புன்றது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அதை அறிஞ்சும் செயல்படுவாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியாக சில அந்த மாதிரியான விஷயங்களை அறிந்தும் செயல்படுவாங்க. அந்த அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய தன்மையை இரட்டிப்பு தன்மையாக மாற்றிக்கொள்பவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து 11ஆம் இடத்துல பயணிக்க போறார். இது ஒரு மிக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த செய்தி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப் தான் சொல்லணும். இந்த ஆடி மாதம்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்கள் தான். அந்த 30 நாட்களே இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான
ஒரு காலத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு முதல் ஒரு நல்ல விஷயம் எப்படின்னா, நீண்ட நாளா தடைப்பட்ட திருமண முயற்சிகள்ல வெற்றி அப்படின்றது கிடைக்கும். இது யாருக்கெல்லாம் இந்த வெற்றியை கொடுக்க போகுது இந்த ஆடி மாதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு மேலாக திருமணம் ஆகாமல் திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு தோல்வியை கண்ட இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல அதை பிக்ஸ் பண்ணி ஒரு உப்பு தாம்பூலம் மாற்றுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ஆடி மாசம் பொண்ணு கூட பார்க்க விட மாட்டாங்க மேடம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது நடக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக திருமண ஏற்பாடு அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதிதாக ஒரு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் பயிற்சியாகி வர்றதுனால வாகனம், பழைய வாகனத்தெல்லாம் விற்று புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. வீடு சொத்து வாங்குறதுல இவர்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அந்த பெரிய பெரிய அளவுக்கு கோடி கணக்குல நம்ம வீடு கட்டணும், அந்த மாதிரியான எண்ணமே இருக்காது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆசை பார்த்தோம்னா அந்த வாகனத்தை மாற்றிக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க. அதுக்குமே அந்த குடும்பத்தார்கள் இவர்களுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க நினைத்தபடி உங்களுடைய வாகனத்தை மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு முழு அமைப்பும் உருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து லக்ஸூரியஸ் வாகனம், லக்ஸூரியஸ் காரு எந்த அளவுக்கு பெருசா வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படியாவது இஎம்ஐ போட்டாவது வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முழு வெறியோட இருக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறாரு இல்லையா, அந்த சனி வக்ரமாக இருக்கும்போது என்னென்ன தேவைகள்லாம் நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே முழுமையாக அந்த சனி வக்ரமாக இருந்து அந்த ராசிநாதனும் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு முழுமையாக அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த கன்னி ராசி என்பர்கள் தன்னுடைய மேற்படிப்புகளை முழுமையாக நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட, இதனால் வரைக்கும் அந்த கான்சென்ட்ரேஷன்ன்றது முழுமையா இருக்காது. அந்த படிப்பு விஷயத்துல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு தேவையான எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அடுத்து ஒரு பார்ட் டைம் ஜாப் வாங்கி இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் சம்பந்தமான ஒரு மார்க்கெட்டிங்ல இறங்குறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சம்பந்தமான சில விஷயங்களை, நுணுக்கமான விஷயங்களை கண்டறியறதுக்கு, அடுத்து புது புது ஒரு இன்னோவேஷன்ஸ் செய்யறதுக்கு உண்டான முழு அமைப்புகளும், அது யாராக இருந்தாலும் சரி கன்னிராசி என்பர்கள் ஒரு இது நீண்ட நாள் போராட்டம். உங்களுடைய போராட்டம் ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நீண்ட நாள் ஒரு போராட்டமாக இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அந்த ராசிநாதன் 11ஆம் இடம், 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன், இந்த மாதிரியான அமைப்பு கிரகங்கள் அந்த கண்டுபிடிப்புக்கு உண்டான ஒரு முழு அங்கீகாரத்தை இந்த ஆடி மாதம் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அடுத்து வேலை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு சேஞ்சஸ். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வேலையில சில சிக்கல்கள் இருந்தா கூட அது இந்த மாதத்துல இருக்காது. ஆஸ் யூஷுவல் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு வருமான உயர்வு, ப்ரமோஷன்ஸ் எல்லாம் இந்த காலகட்டம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் ப்ரமோஷன்ஸ்ன்றது இந்த மாதத்துல அவங்க ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் பேர்ல அந்த ப்ரமோஷன்ஸை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே இருக்கிறவங்க இந்த கன்னிராசி என்பர்கள், நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு. ஏன்னா சில பேர் இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட அதிகமா பேசி பேசி பழக்கம்.
ஆனா இப்போ ஒரு 1.5 வருடம் காலமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நட்புறவுன்றது உங்களுக்கு அதிகமாக இல்லை. அதனால இந்த சேனல்ல இந்த பதிவை நீங்க பார்க்கும்போது என்ன ஒரு நண்பரா மதிச்சு நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பதிவு பண்ணுங்க. எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவீங்களோ அத மாதிரி ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு அந்த பலன்களை சொல்லிட்டு இருந்தேன். இது உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.